பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ப்ரோமோ வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக ரூபாய் இலச்சினையை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு இருந்தார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். பட்ஜெட்டில் இந்த இலச்சினை மாற்றம் குறித்து அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அது என்ன விளக்கம்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக பட்ஜெட் நாளை தாக்கலாக இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அரசியல் வட்டாரத்துல இப்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழல்ல தமிழக அரசும் இது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கு. குறிப்பா இந்திய ரூபாய் நோட்டுல 15 அலுவலக மொழிகள் இருக்கும். அந்த 15 அலுவலக மொழிகள்ல ஒன்று தமிழ் மொழி. எனவே தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழிக்கான ரூபாய் குறியீடை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தாக்கலாகக்கூடிய பட்ஜெட் குறியீட்டுக்கான ப்ரோமோ வீடியோல பயன்படுத்தி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அரசு தரப்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி அந்த பட்ஜெட் தாக்கல் தொடர்பான அந்த குறியீடு சிம்பிளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்தினாரு. அப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பா திமுக அரசு 2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில ரூபாய் குறியீடை மாற்றிருக்காங்க. ஒரு தமிழில் வடிவமைத்த இந்திய குறியீட்டை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது. இந்த குறியீட்டை வடிவமைத்த உதயகுமார் முன்னாள் திமுக எம்எல்ஏவின் மகன். முதலமைச்சர் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக செயல்படுகிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பையும் தெரிவிச்சிருந்தார். இந்த சூழல்ல தான் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் தமிழக அரசு சார்பில் கொடுத்திருக்கிறாங்க. ரூபாய் நோட்டுல தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கிறது. அந்த தமிழ் மொழிக்கான அந்த ரூபாய் குறியீடை தான் நாளைக்கான பட்ஜெட்ல தமிழக அரசு சார்பில் பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.